குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 20. 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். தேவர்கள் 33 கோடி பேர். அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேருவதற்கு முன்பு நீ ஓடி சென்று அவர்களின் துன்பத்தை போக்குவாய் அல்லவா? துயில் நீங்கி எழுவாயாக. நடுநிலைமையும் வீரமும் உடையவனே, பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பவனே, தூய்மையானவனே, உறக்கம் நீங்கி எழுவாயாக. கலசத்தை போன்ற மார்பினையும் சிவந்த வாயினையும் சிறுத்த இடுப்பையும் உடைய நப்பின்னையே, திருமகளே, உறக்கம் நீங்கி எழுவாயாக. பாவே நோன்புக்கு உரிய பொருள்களாகிய விசிறி, முகம் பார்க்கும் கண்ணாடி இவற்றை உனது மணாளனுக்கு கொடு, அவனை இப்போதே நீராட்டுவாயாக. திருவெம்பாவை பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனுங் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இறைவனே, பழன் சிறப்பு வாய்ந்த உனது திருவடிகளை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. எல்லா உயிரினங்களின் பிறப்பிடம் உனது பொற்பாதங்கள், அவற்றை நாங்கள் வணங்குகிறோம். உனது திருவடிகள்தான் சகல உயிர்களின் தோற்றமும் முடிவுமாக உள்ளன. எல்லா உயிர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக விளங்குவது உனது திருவடிகள். அவை 4 முகங்களை உடைய பிரம்ம தேவனும் திருமாலும், அதாவது மகாவிஷ்ணுவும் காண முடியாதவை. இவ்வளவு சிறப்புகள் உள்ள உனது திருவடிகள் தாம் நாங்கள் வாழ எங்களை கொள்பவை. இத்தனை சிறப்புகளும் பெற்ற திருவடிகளை நாங்கள் வணங்குகிறோம். இவ்வாறு வணங்கி இந்த மார்கழி மாதம் நீராடுவோமாக.